கொண்டக்கடலை மசாலா சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு 1.5 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சோன்னே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரையும் அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி, பொடிசாக நறுக்கி வச்சுருக்க 1 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரக சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை லைட்டாக வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இதை நல்லா வேக விட்டுடலாம். முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ஹெர்பல் ஹேர் ஆயிலும், நம்ம ஸ்கின்னில் உள்ள டேன்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரியும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகிறதுக்கும் பாத் பவுடரும் ரெடி பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா மசாலாஸ்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை இதில் சேர்த்துட்டு மசாலா கொண்டக்கடலை எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். தோசை, இட்லி, சப்பாத்தின்னு சாப்பிட்றதுக்கு வாரத்தில் 2 நாளாவது இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீனாக நம்ம சாப்பிட்லாம். இது மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நல்லா நைஸாக துருவி வச்சுருக்க முட்டைக்கோசு, கேரட்டு, அப்புறம் புதினா மல்லி சேர்த்து நம்ம இதை ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஹை ப்ரோட்டீன் சாலட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.